ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நேற்று அனௌன்ஸ் ஆன ஒரு நியூஸ். நம்ம தலைவர் ட்ரம்ப் ஆட்டத்தை நிறுத்தவே இல்லை, போட்டு விளாண்டுட்டு இருக்கார். அவர் டேரிஃப் கேம் நிற்கவே இல்லை. நேற்று திரும்ப ஒரு 4 செக்டாருக்கு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபார்மா, கிச்சன் கேபினெட் ரிலேட்டட் திங்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஹெவி ட்ரக்ஸ், இந்த 4 ஏரியாவுக்கும் டேரிஃப் போட்டிருக்காரு. இதில் நோட்டபிள் வந்து ஃபார்மா தான். 100% டேரிஃப். இம்போர்ட்டட் ஃபார்மாவுக்கு 100% டேரிஃப். அடுத்து கிச்சன் கேபினெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு 50%, ஃபர்னிச்சர்ஸ்க்கு வந்து ஒரு 30%, அப்புறம் இந்த ஹெவி ட்ரக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு 25% போட்டிருக்காரு. இந்த மற்ற 3 பற்றி எனக்கு கவலை இல்லை, நம்ம பெருசாக ஒரி பண்ண வேணாம். நாம் ஒன்றும் இந்தியா ஒன்றும் பெரிய எக்ஸ்போர்ட்டர் கிடையாது அதில். பட் ஃபார்மா ரொம்ப முக்கியமான செக்டார் இந்தியாவுக்கு. நம்ம ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா ஐடி, ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸ், இது 3 நம்ம வந்து இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், இந்த 4 இதெல்லாம் வந்து நம்ம பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஐடியை ஏற்கனவே அடின்னு துவச்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒன் இயர் ஒன்றும் பெருசாக பர்ஃபார்மே பண்ணல டெக்னாலஜிஸ். அது இல்லாமல் இந்த H1B ஃபீஸ் $1 lakh ஒரு பெரிய குண்டை போட்டார் போன வாரம். செம டவுன். டிசிஎஸ்லாம் ரொம்ப டவுன் ஆகி 3000 சப்போர்ட் லெவலுக்கு வந்துச்சு. இந்த H1B விஷயம் வந்ததுக்கப்புறம் திரும்ப டவுன் ஆகி 2900 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் கீழே போயிட்டுருக்கு. ஐடி தான் இந்த ஆட்டம் காட்டுருச்சு. லே ஆஃப்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு 2 days முன்னாடி ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாரு, பேராசிட்டமால் ட்ரக் வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஆஹா, சரி, இவர் என்னமோ பெருசாக பிளான் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு ஒரு க்ளூ அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அது சொன்ன உடனே எனக்கு ஒரு ஃபார்மா கம்பெனிஸ் மேலே ஒரு டவுட் வந்துருச்சு. என்னோடய போர்ட்ஃபோலியோவை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே பெரிய குண்டை போடுறாரு. ஃபார்மா இம்போர்ட்ஸ்க்கெல்லாம் 100% டேரிஃப்னு காலிங்க. இந்தியா வந்து கிட்டத்தட்ட 35 to 36% யூஎஸ்க்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம ஃபார்மாவோட இது எக்ஸ்போர்ட்டில் 35 to 36% யூஎஸ்க்கு தான் போகுது. பெரிய அடி. நம்மளோட பிக் கம்பெனிஸ் லைக் சன் ஃபார்மா, லூப்பின்னு, இந்த மாதிரி பெரிய ரெட்டிஸ், லாரஸ் லேப்ஸ், டிவிஸ் லெபார்ட்ரிஸ், இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாமே, ஜைடஸ், நாட்கோ எல்லாமே அடி. நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து -2.15% இன்றைக்கி. சரி, அதை பற்றி தான் சரி பேசி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் ஒரு தெளிவை கொண்டு வருவோம் அப்படின்றத இந்த வீடியோ. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இந்தியாவுக்கு என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்பு. அஸ் ஐ டோல்ட் 35% பெரிய இழப்பு தான் நமக்கு. எக்ஸ்போர்ட் இருக்கிறதுனால பெரிய இழப்பு இருக்கும். 2 பார்வை இங்கே வந்து முன் வைக்கிறாங்க. ஒன்று வந்து 35% யூஎஸ்க்கு மட்டுமே போகுது, அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபார்மாவில் அப்படின்னு ஒரு பேனிக் இருக்குது. இன்னொரு தரப்புன்னு சொல்கிறாங்க, ரொம்ப பேனிக் அடைய வேணாம், ஏன்னா ரிமைனிங் 65% யூஎஸ்க்கு இல்லைல்ல. பெரிய அமௌண்ட் வந்து ஆஃப்ரிக்கா, யூரோப், மிடில் ஈஸ்ட் இங்கெல்லாம் தான் போகுது. அதனால் அது வந்து இதை காப்பாற்றிடும் அப்படின்னு கொஞ்ச நாளில் ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. பட் வந்து இந்தியாவோட நெகோசியேஷன்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் போகிற டேரிஃப் கிடையாது. அது வந்து அவங்க ஜெனரிக்காக சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணாலும் எல்லாருக்குமே இந்த 100% டேரிஃப் வந்து சூட்டபுளாக இருக்கும். இதனால் வந்து அமெரிக்க உற்பத்தியை வந்து டெவலப் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரா என்னமோ தெரியல. இதுதான் அவருடைய கருத்து. ஆனால் அவர் சொல்லலை எதையும். பொதுவாக வந்து தேசிய நலன் கருதி, பாதுகாப்பு கருதி, மற்ற இதர காரணங்களுக்காக நான் குறைக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பஞ்சாயத்து அங்கே இருக்குது, இன்ஃப்ளேஷன் பஞ்சாயத்து. பாவலுக்கும் அவருக்கும் பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு ரேட் கட்டு விஷயத்தில். அவங்க எக்கானமி வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதில் இவர் கண்டினியூஸாக அடிக்கிறார். அவர் என்ன நம்புகிறாருன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் அமெரிக்காவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அங்கே இருக்கிற எக்கனாமிஸ்ட் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது பெரிய பாதிப்பு தான் கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. சரி, அஸ் அ இன்வெஸ்டர் நமக்கு இங்கே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபார்மாவில் நம்ம ஃபார்மா கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம கொஞ்சம் நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவைன் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அஸ் அ இன்வெஸ்டர் வந்து நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ப்ராஃபிட்டில் இருந்தால் என்ன செய்யணும், ப்ராஃபிட் புக் பண்ணணுமா இல்லை விட்டு பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே நெகட்டிவில் போயிட்டுருக்குன்னா என்ன செய்யணும், ஆவரேஜ் பண்ணுறதா இல்லை லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியில் வரதா, அப்புறமா என்ட்ரு ஆகிக்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி முடிவு பண்ணுங்கள். பட் என்னால் சொல்ல முடிஞ்சது என்னன்னா, ஃபார்மா கம்பெனியில் கொஞ்சம் ஒரு கவனம் வேணும்.
இது வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆகும் இந்த இதுலேருந்து ஷாக்லேருந்து வெளியில் வர்றதுக்கு. இந்தியா ஹாஸ் டு ஃபைண்ட் அ வே. அதனால் வந்து நீங்கள் என்ன முடிவு பண்ணணும்னு பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கம்பெனிஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா -2%, ஆவரேஜாக 2%. இதில் பெரிய அடி வாங்கினது பார்த்தீங்கன்னா லாரஸ் லெபார்ட்ரிஸ் ஒரு 7.5% டவுன். இப்போ சமீபமாக பார்த்தா ஒரு 6.5% டவுனில் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், அது ஒரு 4.5%, நாட்கோ ஒரு 4.5%, சன்ஃபார்மா ஒரு 3.5%. அடுத்தது மீதி இதர கம்பெனிஸ் எல்லாம் வந்து லூப்பின் அந்த மாதிரி கம்பெனிலாம் 1.5-2% இது மாதிரி. ஆவரேஜாக 2% வந்து ஃபார்மா வந்து அடி வாங்கியிருக்கு. உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு பார்த்து உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது பர்டிகுலர் ஸ்டாக் பற்றி பேசணுன்னாலும் உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த ஸ்டாக் எடுத்து நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஸோ ஐடி இன்னும் முடியல, அந்த சைக்கிள் போயிட்டே இருக்கிறப்ப பேரலாக ஃபார்மாலையும் அடிச்சிருக்காரு. அடுத்தது என்னன்னு தெரியல, டெக்ஸ்டைலா இல்லை ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ், மெட்டல்ஸ், இந்த மாதிரி தெரியல, பார்க்கணும். ட்ரம்ப்பு தூங்கி எந்திரிச்சு அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் அன்றைக்கி வேர்ல்டு, எஸ்பெஷலி இன் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் விஷயங்கள், ஸ்டாக் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், பர்சனல் ஃபைனான்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்த பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு லேர்னிங் வீடியோஸ் நிறைய போடுறோம், பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்க அனைவருக்கும் நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு ஆதரவு தாங்க. மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.